பத்தாம் வகுப்பு சமச்சீர் கல்வி ஃபுல் புக்கும் ஒரு திருப்புதல் 1 போட்டிருக்கேன். இப்போ 2வது போட்டிருக்கேன். இது மாதிரி 6ஆம் வகுப்புலேருந்து செயல் பகுதியும் ஃபுல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள செயல் பகுதியும் உரைநடை பகுதியும் இலக்கணம் இதெல்லாம் கலந்து போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. மாதிரி தேர்வு 10ஆம் வகுப்பு தமிழ் எங்கள் இளமைக்கு என்று பாரதிதாசன் குறிப்பிடுகிறது. பால். மாணிக்கம் என்னும் இயற்பெயர் கொண்ட பாவலரேறு பிரிஞ்சுத்திறனார் இயற்றிய கனிச்சாறு என்னும் நூல் எத்தனை தொகுதிகளை வெளியே வந்துள்ளது? 8. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. டி. தமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயினும் என்ன என்ற வரி இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். பொறுத்துக மீன் குறுந்தொகை. வெள்ளம் பதிற்று 10. கோடை அகநானூறு. பார் பெருமனாற்றுப்படை. தவறாக பொருந்தியுள்ளது எது என காண்க. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி இனியவை 40. இனியவை 40. கொங்கு என்பதன் பொருளாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுவது மகரந்தம். சுப்பிரமணியன் என்னும் இயற்பெயர் கொண்ட பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டம் வழங்கியவர்? குறிப்பிடுவது மகரந்தம். சுப்பிரமணியன் என்னும் இயற்பெயர் பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டம் வழங்கியவர் எட்டயபுரம் மன்னர். நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலில் தென்திசை குமரடியாக வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்று பாடியவர் சந்திரமுத்தப்புலவர். சத்தி முத்தப்புலவர். கீழ்காணும் எந்த ஆண்டு பிரேசிலின் ரியோ நகரில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளின் லிம்பிக் போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு உயரம் தாண்டுதல் தங்கம் வென்றார்? 2015. கீழ்காணும் எந்த ஆண்டு சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டிற்கு தலைவாசல் தாங்கிய காந்தியடிகள் உ.வே.சா என்ற இந்திய பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆவல் உண்டாயிற்று என்று கூறினார்? 1937. கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் தாராபாரதி. வ.உ. சிதம்பரம் அவர்களால் சுதேசி நாவாய் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1906. தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படுவது
தாயுமானவர் பாடல்கள். மணிமேகலையின் கையில் இருந்த அமுத சுரபியில் உணவிட்ட பெண் ஆதிரை. மணிமேகலையின் கையில் இருந்த அமுத சுரபியில் உணவிட்ட பெண் ஆதிரை. பூப்பா பாண்டவம், கதவிலாசம் ஆகிய நூல்களின் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன். பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? 6. தமக்கென முயலா நோன்றான் பிறர்க்கென முயலுனர் உண்மை யானே. மேற்கண் வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. தவறான ஒன்றை தேர்வு செய்க. இரு இன்னு. இரு இட்டு இன்னு ஆகிய இரு மெய்யெழுத்துக்களும் நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தில் இரு இன்னு ஆகிய இரு மெய் எழுத்துக்களும் மேல் வாயை நாக்கின் நுனி மிகில் பொருந்தவாய் பிறக்கின்றன. இட்டு இன்னு ஆகிய மெய்யெழுத்துக்களும் பொருந்துவதால் பிறக்கின்றன. தவறான ஒன்றை தேர்வு செய்க. செந்தமிழ் அந்தணர் என அழைக்கப்பட்ட ரா. இளங்குமரன் இயற்றிடாத நூல் தமிழ் இயக்கம். யானை குட்டி. பகுத்தறிவு கவிராயர் என புகழப்படுபவர் யார்? உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் என புகழப்படுவர் யார்? உடுமலை நாராயண கவி. என் கதை சங்கொலி மலைக்கள்ளன் ஆகிய நூல்களுடன் தொடர்புடையவர் யார்?
நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும் என்று சொன்னவர் யார்? வரதராஜனார். கவிஞரேறு பாவலர்மணி முதலிய சிறப்பு பெயர்களையும் பெற்ற தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படும் வாணிதாசர் இயற்றப்படாத நூல் மாதவி காவியம். தமிழக பழங்குடிகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? பக்தவத்சல பாரதி. வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வருவது வியங்கோல் வினைமுற்று. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. டி. தமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயினும் என்ன என்ற வரி இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். பொறுத்துக மீன் குறுந்தொகை. வெள்ளம் பதிற்று 10. கோடை அகநானூறு. பார் பெருமனாற்றுப்படை. தவறாக பொருந்தியுள்ளது எது என காண்க. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி இனியவை 40. இனியவை 40. கொங்கு என்பதன் பொருளாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுவது மகரந்தம். சுப்பிரமணியன் என்னும் இயற்பெயர் கொண்ட பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டம் வழங்கியவர் குறிப்பிடுவது மகரந்தம். சுப்பிரமணியன் என்னும் இயற்பெயர் பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டம் வழங்கியவர் எட்டயபுரம் மன்னர். நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலில் தென்திசை குமரடியாக வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்று பாடியவர் சந்திரமுத்தப்புலவர். சத்தி முத்தப்புலவர். கீழ்காணும் எந்த ஆண்டு பிரேசிலின் ரியோ நகரில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளின் லிம்பிக் போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு உயரம் தாண்டுதல் தங்கம் வென்றார்? 2015. கீழ்காணும் எந்த ஆண்டு சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டிற்கு தலைவாசல் தாங்கிய காந்தியடிகள் உ.வே.சா என்ற இந்திய பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆவல் உண்டாயிற்று என்று கூறினார்? 1937. கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் தாராபாரதி. வ.உ. சிதம்பரம் அவர்களால் சுதேசி நாவாய் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1906. தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படுவது தாயுமானவர் பாடல்கள். மணிமேகலையின் கையில் இருந்த அமுத சுரபியில் உணவிட்ட பெண் ஆதிரை. மணிமேகலையின் கையில்
இருந்த அமுத சுரபியில் உணவிட்ட பெண் ஆதிரை, பூப்பா பாண்டவம், கதவிலாசம் ஆகிய நூல்களின் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன். பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? 6. தமக்கென முயலா நோன்றான் பிறர்க்கென முயலுனர் உண்மை யானே. மேற்கண் வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. தவறான ஒன்றை தேர்வு செய்க. இரு இன்னு. இரு இட்டு இன்னு ஆகிய இரு மெய்யெழுத்துக்களும் நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தில் இரு இன்னு ஆகிய இரு மெய் எழுத்துக்களும் மேல் வாயை நாக்கின் நுனி மிகில் பொருந்தவாய் பிறக்கின்றன. இட்டு இன்னு ஆகிய மெய்யெழுத்துக்களும் பொருந்துவதால் பிறக்கின்றன. தவறான ஒன்றை தேர்வு செய்க. செந்தமிழ் அந்தணர் என அழைக்கப்பட்ட ரா. இளங்குமரன் இயற்றிடாத நூல் தமிழ் இயக்கம். யானை குட்டி. பகுத்தறிவு கவிராயர் என புகழப்படுபவர் யார்? உடுமலை நாராயணகவி. பகுத்தறிவு கவிராயர் என புகழப்படுவர் யார்? உடுமலை நாராயணகவி. என் கதை சங்கொலி மலைக்கள்ளன் ஆகிய நூல்களுடன் தொடர்புடையவர் யார்? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும் என்று சொன்னவர் யார்? வரதராஜனார்.
கவிஞரேறு பாவலர்மணி முதல சிறப்பு பெயர்களையும் பெற்ற தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படும் வாணிதாசர் இயற்றப்படாத நூல் மாதவி காவியம். தமிழக பழங்குடிகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? பக்த வத்சல பாரதி. வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வருவது வியங்கோள் வினைமுற்று. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. 6. அமுதும் தேனும் தேன்மழை துறைமுகம் எவரும் சுண்ணாம்பும் அமுதும் தேனும் தேன்மழை துறைமுகம். ராஜகோபாலன். தொண்டைமான் இளந்திரையன் இறையானை பாட்டுடை தலைவனாக கொண்ட பெருமனாற்று படையின் ஆசிரியர் யார்? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பொறுத்துக. உழு, உரு, அழகு, வங்கம், கப்பல், வங்கூழ், பகல், எல், பகல். பொருந்தாத ஒன்று தேர்வு செய்க. வல்லை. கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்திய வரும் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற நூலின் ஆசிரியர் ராஜமார்த்தாண்டம். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? கோயம்புத்தூர். இந்திய வனமகன் என போற்றப்படும் பத்மஸ்ரீ ஜாதவ் பயங் எந்த ஆற்றின் தீவில் ஒருவன் அதை உருவாக்கினார்? பிரம்மபுத்திரா. யாருடைய வாழ்வில் துன்பம் இல்லை என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? அடுத்தவருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்பார். யாருடைய வாழ்வில் துன்பம் இல்லை என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? அடுத்தவருடைய குற்றத்தை காண்பர் போல தன்னுடைய குற்றத்தையும் காண்பவர். உள்ளத்தில் பொய்யில்லாமல் வாழ்பவர். செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். பொறாமை இல்லாதவர். சோழ மன்னன் பேரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் காவற்பெண்டு. வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்ற நூலின் ஆசிரியர் யார்? வானமாமலை. கீழ்காணும் கூற்றுகளில் தவறான கூற்றை தேர்வு செய்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு சாரர் செல்ல விதிக்கப்பட்டிருந்த தடையை எதிர்த்து 1940ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் நாள் மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில் நுழைவு போராட்டம் நடத்த திட்டமிட்டார். அதனை எதிர்த்து அர்ச்சகர்கள் ஆலயப்பணி புறக்கணித்தவர் முத்துராமலிங்க தேவர் திருச்சியிலிருந்து அர்ச்சகர்கள் 2 அழைத்து வந்து ஆலய நுழைவு போராட்டத்தை வெற்றி பெறச் செய்தார். கடற்கரையிலே, ஆற்றங்கரையிலே, தமிழ் விருந்து, மேடை பேச்சு உள்ளிட்ட பல நூல்களை இயற்றியவர் யார்? ராபி சேதுப்பிள்ளை.
பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. நிலைபெற்ற நிலைபெற்ற சிலை. கால் கழுவி வந்தான் என்பது இடக்கரடக்கல். பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது. எனவே கப்பலில் வரும் பொருள்களை தோணிகள் மூலம் எனக்கு கொண்டு வந்தனர் என்ற செய்தியை களம் தந்த பொற்பரிசம் கழித்தோணியால் சேர்க்குந்து என்ற பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு. எது தவறு என்பதை காண்க. கூர் வினை திரிச்சொல். குயில் என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர் யார்? பாரதிதாசன். திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதும் நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற தொடர் மூலம் சிறப்பு பெறும் நூல் நாலடியார். கீழ்காணும் எந்த ஊருக்கு முற்காலத்தில் வேணுவனம் என்று பெயர் இருந்தது? திருநெல்வேலி. கீழ்காணும் நூல்களில் எழுதப்படாத நூல் எது? பிரம்ம உபதேசம். கண்ணிய தென்றல் காயிலே மில்லத் குறித்து இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது. அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று புகழ்ந்தவர் யார்? தந்தை பெரியார். இயேசு காவியம் என்ற நூலின் ஆசிரியர் கவிஞர் கண்ணதாசன். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமே கட்டளைக்கல் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி ஏகதேச உருவக அணி. அருளோசை மற்றும் அறிவியல் போன்ற இதழ்களை நடத்தியவர் குன்றக்குடி அடிகளார். பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. திருமங்கை ஆழ்வார். கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் என்றெல்லாம் சிறப்பிக்கப்படுவார். டி.கே. சிதம்பரநாதன். ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்றான நீலகேசி கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை சருக்கங்கள் கொண்டது? 10. நோய் நாடி நோய் முதல் நாடி என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் திருக்குறள். தூண்டில் கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சுஜாதா. கைலை காலம்பங்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? குமரகுருபரர். மன்னிக்க தெரிந்த மனிதனின் உண்மை மாணிக்க கோயில் ஐயா. இதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்து போகும் ஐயா என்று பாடியவர் ஆலங்குடி சோமு. இளமை விருந்து மனித வாழ்வையும் காந்தியடிகளும் தமிழ்ச்சோலை ஆகிய நூல்களுடன் தொடர்புடையவர் திரு வி. கல்யாணசுந்தரனார். திருவிக இயற்கை இன்பக்களம் என்று எதனை குறிப்பிடுகிறார்? கலித்தொகை. கொடை, பகை, நட்பு, தகுதி, பொருட்டு, முறை, எல்லை ஆகிய பொருள்களில் வருவது நாலாம் வேற்றுமை. இயற்கையும் அனுபவங்களையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்வுக்கான மெய்ப்பல் உண்மைகளை காணும் முயற்சிகளே நா. பிச்சமூர்த்தி கவிதைகள் என்று புகழ்ந்தவர் யார்? வள்ளிக்கண்ணன். ஓர் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை எது? கூவல். அண்மையில் கண்டறியப்படும் எருக்கலா, தங்க, குறும்பா, சோழிகா ஆகிய 4 மொழிகளையும் சேர்த்து திராவிட மொழிகளின் மொத்த எண்ணிக்கை எத்தனை என கூறுகின்றனர்? 28. தமிழ் வடமொழியின் மக்களன்று. அது தனி குடும்பத்துக்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று குறிப்பிட்டவர் கார்டுவெல். தண்ணீர் என்ற நூலின் ஆசிரியர் கோமல் சாமிநாதன். நெறிப்படுத்தினர் என்பதன் பகுதி எது? நெறிப்படுத்த. PLLV
திட்டத்தை தொடங்க அரசாங்கம் எந்த ஆண்டு முதலில் இசைவு தந்தது? 1983. கீழ்கண்டவற்றுள் பொருத்தமில்லாத ஒன்றை தேர்க. லவங்கம். நடந்தவை நடந்தவையாகவே இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாகவே இருக்கட்டும் என்று கூறியவர் அண்ணா. 2013. மங்கள்யான் செயற்கைக்கோளை உருவாக்கிய இந்தியாவின் செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டத்தின் திட்ட இயக்குநராக இருந்தவர் அருணன் சுப்பையா. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என குறிப்பிடும் நூல் மூதுரை. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று குறிப்பிடும் நூல் மதுரை காஞ்சி. மூதுரை எதுக்கு? நல்ல வரலாறுகளை படித்தால் தான் இளம் உள்ளத்தில் புது முறுக்கு ஏற்படும் என்று சொன்னவர் யார்? அண்ணா. 2016ஆம் ஆண்டு வண்ணதாசன் என்பவருக்கு எந்த சிறுகதைக்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? ஒரு சிறு இசை. தேமாங்கனி என்பதன் இலக்கண குறிப்பு உவமைத்தொகை. மதுரை காஞ்சியின் எத்தனை பாடலடிகள் மதுரையை பற்றி பாடுகிறது? 354. சீவக சிந்தாமணி விமலையார் இயல்பகம் எத்தனையாவது இயல்பகம்? 8. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு யாருடைய நூல்? மு. மேத்தா. பொறிமயிர் வாரணம் கூட்டுறவு வயமா புலியோடு குழும என்ற பாடலடிகளின் மூலமாக மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை குறிப்பிடும் சங்க இலக்கியம் எது? மதுரை காஞ்சி. விருத்த வகை பாடப்பட்ட முதல் இலக்கியம் சீவக சிந்தாமணி. மழையும் புயலும் என்ற நூலின் ஆசிரியர் வ. ராமசாமி. தமிழில் வசன கவிதை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? பாரதியார். சந்தகவிமணி என்று அழைக்கப்படுபவர் யார்? தமிழகனார். சிறுவர் நாடோடி கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கி. ராஜநாராயணன். மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல் முத்து என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் முக்கூடற்பள்ளு. மைக்கடல் முத்துக்கு முக்கூடற்பள்ளு. உலக பெருந்தமிழர் தமிழ்த்திரு என அழைக்கப்படும் தமிழறிஞர் யார்? இளங்குமரனார். வலிமிகின் வலி இல்லை என்று புறநானூற்றில் 51வது பாடலை பாடியவர் ஐயூர் முடவனார். வலிமிகின் வலி இல்லை, ஐயூர் முடவனார். ஜெயகாந்தன் சிறுகதை இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுவது கொளல் வினா. நாடக கலையில் மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் நா. முத்துசாமி. இலக்கியத்தின் மிகப்பெரிய விருதான ஞான விருது வென்றவர் ஜெயகாந்தன். பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. வருகை. சாயாவனம் என்ற புதினத்தின் ஆசிரியர் ச. கந்தசாமி. வைகறை எந்த நிலத்தின் சிறுபொழுது? மருதம். வைகறை எந்த நிலத்தின் சிறுபொழுது? மருதம். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூலுக்காக 1966ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வென்றவர் ம. பொ. சிவஞானம். வேருக்கு நீர் விண்ணும் புதினத்துக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன். திருக்குறளும் நாலடியாரும் வெண்பாவில் அமைந்துள்ளன. திருக்குறளும் நாலடியாரும் வெண்பாவில் அமைந்துள்ளன. கீழ்கண்டவற்றுள் எது ஜெயகாந்தனின் சிறுகதை தொகுப்பு அல்ல? இன்னும் ஒரு பெண்ணின் கதை. இன்னும் ஒரு